இந்தியாவின் வரைபடத்தில் ஒரு சிறிய புள்ளியாக தோன்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உண்மையில் உலக அரங்கில் இந்தியாவின் மறைக்கப்பட்ட கேடயமாகவும் ஒரு ரகசிய ஆயுதமாகவும் செயல்படுகின்றன என்றால் நம்புவீர்களா? இந்த அழகிய தீவுக்கூட்டம் வெறும் சுற்றுலா தலமாக மட்டுமல்லாமல் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்திற்கும் சர்வதேச உறவுகளுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மையமாக எப்படி மாறியது என்பதை பற்றி நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். வங்காள விரிகுடாவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த தீவுகள் தென்கிழக்கு ஆசியா மற்றும் இந்திய பெருங்கடலின் முக்கிய கடல்வழி பாதைகளுக்கு மிக அருகில் இருக்கின்றன. புவியியல் ரீதியாக இந்த தீவுக்கூட்டம் ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்துள்ளது. குறிப்பாக இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 1190 கிலோமீட்டர் தொலைவிலும் மலாக்கா ஜலசந்திக்கு மிக அருகில் சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவிலும் கிரேட் நிக்கோபார் தீவு அமைந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான மலாக்கா ஜலசந்தி வழியாகத்தான் உலக வர்த்தகத்தில் சுமார் 25% நடைபெறுகிறது. கச்சா எண்ணெய், எரிவாயு மற்றும் பல அத்தியாவசிய பொருட்கள், குறிப்பாக கிழக்கு ஆசியாவிலிருந்து மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவிற்கு செல்லும் பொருட்கள் இந்த வழியேதான் கடந்து செல்கின்றன. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்த முக்கியமான வர்த்தக பாதையை கண்காணிக்கும் ஒரு அற்புதமான இடமாக இந்தியாவிற்கு அமைகிறது. மலாக்கா ஜலசந்திக்கு அப்பால் சுந்தா மற்றும் லோம்போக் ஜலசந்திகள் போன்ற பிற முக்கியமான கடல்வழி பாதைகளையும் மறைமுகமாக கண்காணிக்க இந்த தீவுகளின் இருப்பு இந்தியாவிற்கு உதவுகிறது. இந்த தீவு கூட்டத்தில் மொத்தம் சுமார் 572 தீவுகள் உள்ளன. இதன் மொத்த நிலப்பரப்பு சுமார் 8249 சதுர கிலோமீட்டர்கள் மற்றும் கடற்கரை நீளம் சுமார் 1962 கிலோமீட்டர்கள் ஆகும். இதில் சில மட்டுமே மக்கள் வசிக்கும் தீவுகள், மற்றவை அடர்ந்த காடுகளையும் தனித்துவமான வனவிலங்குகளையும் கொண்டவை. இந்தியாவின் ஒரே முப்படை ஒருங்கிணைந்த கட்டளை மையமான அந்தமான் நிக்கோபார் கட்டளை மையம் அக்டோபர் 2001 போர்ட் பிளேயரில் நிறுவப்பட்டது. கார்கில் போர் குறித்த ஆய்வு மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் மூலோபாய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இது உருவாக்கப்பட்டது. இந்த கட்டளை மையம் கடற்படை கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், விமானப்படை விமானங்கள் மற்றும் இராணுவ பிரிவுகள் உட்பட பல்வேறு சொத்துக்களை ஒருங்கிணைத்து செயல்படுகிறது. இதன் முதன்மை நோக்கம் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் தேசிய நலன்களை பாதுகாப்பது, கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தேவைப்பட்டால் விரைவான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஆகும். குறிப்பாக நீண்ட தூர கடல்சார் கண்காணிப்பு மற்றும் உளவு LRMR ISR திறன்களை மேம்படுத்துவதில் இது முக்கிய பங்காற்றுகிறது. குறிப்பாக இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவுக்கு மிக அருகில் உள்ள கிரேட் நிக்கோபார் தீவில் INS பாஸ் எனப்படும் ஒரு முக்கியமான கடற்படை விமானப்படை தளம் அமைந்துள்ளது. 2012 முழுமையாக செயல்படத் தொடங்கிய இந்த தளம் இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் இருந்து வரும் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்தை கண்காணிக்க உதவுகிறது. B-8I போசிடான், P-8I போசைடான் போன்ற நீண்ட தூர கடல்சார் கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் டோர்னியர் 228 போன்ற இலகு ரக கண்காணிப்பு விமானங்கள் இங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இது தவிர INS கார்டிப் மற்றும் INS கோஹாசா போன்ற பிற சிறிய கடற்படை தளங்களும் இந்த தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளன. இந்த தளங்கள் ஒரு விரிவான ரேடார் மற்றும் சென்சார் வலையமைப்பை கொண்டுள்ளன. இது இந்திய பெருங்கடலில் உள்ள கடல்சார் போக்குவரத்தின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்க உதவுகிறது. இந்த தீவுகளின் புவியியல் அமைப்பானது இந்தியாவுக்கு மிகப்பெரிய இராணுவ மற்றும் உளவுத்துறை நன்மைகளை வழங்குகிறது. சீன கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் நுழைய முற்படும்போது அவை பெரும்பாலும் மலாக்கா ஜலசந்தி வழியாகத்தான் பயணிக்க வேண்டும். அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து இந்தியா இந்த கப்பல்களின் நடமாட்டத்தை மிக எளிதாக கண்காணிக்க முடியும். சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் எனப்படும் மூலோபாயத்தை எதிர்கொள்வதில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவின் நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் என்ற கருத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். இந்த மூலோபாயம் சீன கடற்படையின் அதிகரித்து வரும் பிரசன்னம் மற்றும் இந்திய பெருங்கடலில் அதன் செல்வாக்கை சமன் செய்ய இந்தியாவின் நட்பு நாடுகளுடன் ஒரு வலையமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஒரு பெரிய பலம் சேர்க்கிறது. மேலும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் அதிகரித்து வரும் ஆதிக்கத்திற்கு ஒரு சவாலாகவும் இந்த தீவுகள் விளங்குகின்றன. ஆனால் இந்த தீவுகள் வெறும் பாதுகாப்பு அரணாக மட்டும்தானா செயல்படுகின்றன, அல்லது இதை தாண்டி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சர்வதேச வர்த்தகத்திற்கும் எப்படி ஒரு பாலமாக அமைய முடியும்? இந்த தீவுகள் இந்தியாவின் கடல்சார் பொருளாதார மண்டலத்தை கணிசமாக விரிவுபடுத்துகின்றன. இந்தியாவின் மொத்த EEZ சுமார் 2.02 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்த மண்டலத்தின் பெரும்பகுதிக்கு பங்களிக்கின்றன. இது மீன்பிடித்தல், ஆழ்கடல் கனிம வளங்கள் மற்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வுகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்குகிறது. குறிப்பாக ஆழ்கடல் மீன்பிடிப்பு, குறிப்பாக டூனா மீன்பிடிப்புக்கு இந்த மண்டலம் பெரும் ஆற்றலை கொண்டுள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ONGC போன்ற நிறுவனங்கள் இந்த மண்டலத்தில் ஹைட்ரோகார்பன் வளங்களுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. சமீப காலங்களில் இந்தியா இந்த தீவுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. துறைமுக வசதிகளை மேம்படுத்துவது, சாலைகள் அமைப்பது
மேம்படுத்துவது மற்றும் சுற்றுலாத்துறையை வளர்ப்பது போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. 2020ஆம் ஆண்டில் சென்னைக்கும் போர்ட் பிளேயருக்கும் இடையே ஒரு சப்மரைன் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் திட்டம் தொடங்கப்பட்டது. இது தீவுகளுக்கு அதிவேக இணைய இணைப்பை வழங்குகிறது. இது வர்த்தகம், சுற்றுலா மற்றும் நிர்வாக சேவைகளை மேம்படுத்துகிறது. குறிப்பாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய உந்து சக்தியாக அமையக்கூடிய கிரேட் நிக்கோபார் தீவில் பன்னாட்டு கொள்கலன் மாற்று துறைமுகம் அமைக்கும் திட்டம் 2020ஆம் ஆண்டில் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. சுமார் 72,000 கோடி ரூபாய், தோராயமாக $910 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான இந்த மெகா திட்டம் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது. முதல் கட்டம் 2028ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட்டு சுமார் 4 மில்லியன் TEU 20 அடிக்கு சமமான அலகுகள் கொள்கலன்களை கையாளும் திறன் கொண்டதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையாக செயல்படும் போது இந்த துறைமுகம் ஆண்டுக்கு 16 மில்லியன் TEU கொள்கலன்களை கையாளும் திறன் கொண்டதாக மாறும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது சிங்கப்பூர், கொழும்பு மற்றும் போட்லாங் போன்ற பிராந்தியத்தின் முக்கிய மாற்று துறைமுகங்களுக்கு ஒரு நேரடி மாற்றாக அமையும். இதன் மூலம் இந்தியாவின் கடல்சார் வர்த்தகம் கணிசமாக மேம்படும், லாஜிஸ்டிக்ஸ் செலவுகள் குறையும் மற்றும் இந்தியா உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் ஒரு முக்கிய மையமாக மாறும். மேலும் இந்த தீவுகள் பேரிடர் மேலாண்மைக்கும் மனிதாபிமான உதவிகளுக்கும் ஒரு முக்கியமான தளமாக செயல்படுகின்றன. 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டபோது இந்த தீவுகள் பெரும் சேதத்தை சந்தித்தன. சுமார் 3500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அல்லது காணாமல் போயினர். ஆனால் அதன் பிறகு இந்தியா தனது பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரண திறன்களை இங்கு வலுப்படுத்தியுள்ளது. இந்திய கடலோர காவல்படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை NDRF பிரிவுகள் இங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் எங்காவது ஒரு பேரிடர் ஏற்பட்டால் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து விரைவாக உதவிகளை அனுப்ப முடியும். உதாரணமாக 2014ஆம் ஆண்டு மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH370 காணாமல் போனபோது இந்த தீவுகள் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கிய தளமாக செயல்பட்டன. இது இந்தியாவின் பிராந்தியத்தில் ஒரு பொறுப்பான சக்தியாக உருவெடுக்க உதவுகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் இந்தியா தனது பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருகிறது. இந்த ஒத்துழைப்பில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன. குவாட் கூட்டமைப்பின் ஒரு பகுதியாக இந்தியா இந்த தீவுகளை கூட்டுப் பயிற்சிகள், தகவல் பரிமாற்றம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றுக்கு ஒரு சிறந்த தளமாக பயன்படுத்துகிறது. உதாரணமாக அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா நடத்தும் மாலபார் கடற்படை பயிற்சிகளில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் உள்ள கடல் பகுதிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சிங்கப்பூருடன் சிம்ப்ளெக்ஸ், தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியாவுடன் கோர்பாட் போன்ற இருதரப்பு பயிற்சிகளும் இங்கு நடத்தப்படுகின்றன. மேலும் அமெரிக்காவுடனான தளவாட பரிமாற்ற ஒப்பந்தம் LEMROA, ஜப்பானுடனான பரஸ்பர தளவாட ஆதரவு ஒப்பந்தம் ACSA மற்றும் ஆஸ்திரேலியாவுடனான தளவாட ஆதரவு ஒப்பந்தம் MLSA போன்ற ஒப்பந்தங்கள் இந்த தீவுகளின் மூலோபாய முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பழங்குடியினரின் உரிமைகள் மற்றும் நிலையான வளர்ச்சி போன்ற சவால்களையும் இந்த தீவுகள் எதிர்கொள்கின்றன. இந்த தீவுகளின் தனித்துவமான சூழலியல் அமைப்பு, குறிப்பாக பவளப்பாறைகள், சதுப்பு நில காடுகள் மற்றும் அரிய வகை உயிரினங்கள் உலகின் மிக முக்கியமான பல்லுயிர் வெப்ப பகுதிகளில் ஒன்றாகும். உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி ஆகியவை இந்த சூழலியல் அமைப்பில் ஏற்படுத்தும் தாக்கத்தை கவனமாக நிர்வகிக்க வேண்டியது அவசியம். கிரேட் நிக்கோபார் ICTP போன்ற பெரிய திட்டங்களுக்கு விரிவான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடுகள் EIA தேவைப்படுகின்றன. மேலும் சென்டினெலிஸ், ஜாரவா, ஓங்கே, ஷோம்பன் மற்றும் கிரேட் அந்தமானிஸ் போன்ற பழங்குடியினரின் உரிமைகளையும் அவர்களின் தனித்துவமான வாழ்க்கை முறையையும் பாதுகாப்பது இந்தியாவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒரு முக்கியமான சவாலாக உள்ளது. பழங்குடியினரின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் கலாச்சார ஒருமைப்பாட்டிற்கு இடையூறு விளைவிக்காமல் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்கும் அரசு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. தூரமான இருப்பிடம், போக்குவரத்து செலவுகள் மற்றும் குறைந்த மின்சார உற்பத்தி திறன் போன்ற தளவாட சவால்களும் இங்கு நிலையான வளர்ச்சியை அடைவதற்கு தடையாக உள்ளன. இந்த தீவுகள் வெறும் நிலப்பரப்பு மட்டுமல்ல, அவை இந்தியாவின் பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் பிராந்திய செல்வாக்கின் ஒரு நீட்சி. இந்தியாவின் மூலோபாய கண்ணோட்டத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஒரு அமைதியான கேடயமாகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாகவும் செயல்படுகின்றன. இந்த தீவுகளின் அமைதியும் அழகும் ஒரு புறம் இருக்க, அதன் புவியியல் முக்கியத்துவம் இந்தியாவின் எதிர்காலத்திற்கும் இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கும் இன்றியமையாததாக மாறி வருகிறது. அந்தமான் நிக்கோபார் வெறும் தீவுகள் அல்ல, அது இந்தியாவின் மூலோபாய கண்ணோட்டத்தின் ஒரு நீட்சி. உலக அரங்கில் இந்தியாவின் மறைக்கப்பட்ட அனுகூலத்தின் ஒரு பிரதிபலிப்பு.